ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது போயா மைக்குக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. போயா மைக்கில் பெஸ்ட்டு வந்துட்டு M1. அதில் வந்துட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றதை செக் பண்ணி பார்க்கணும். சரியா? செக் பண்ணிக்கோங்க. வந்து QR கோடு இருக்குது. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரிஞ்சிடும். சரியா? ப்ரைஸ் நான் வாங்கும்போது இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வாங்கும்போது இந்த ப்ரைஸு, நீங்கள் பார்க்கும்போது என்ன ப்ரைஸு கூடியிருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். போயாவுடைய ஒரிஜினல் இதில் வந்துட்டு இதோட பவுச்சு தான் ஹைலைட்டு. இதோட பவுச்சு குவாலிட்டி நல்லாயிருக்கும். சரியா? சரி, இது வந்து பெஸ்ட்டு வந்துட்டு வாய்ஸ் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு இதில் வேறு டைப்பில் இருக்கும். M2லேயும் இருக்கும். இதில் ஒரு பேட்டரியும் இது வரும். சரியா? சரி, ரைட்டு. இதில் பெரிய கஷ்டமே என்னன்னா, இந்த ஒயர் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப கஷ்டமே. சரியா? சரி, இந்த ஏற்கனவே இதை எடுத்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இதில் வந்துட்டு ஃபோனுக்கும் கேமராவுக்கும் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இதில் இன்னொரு டைப்பில் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷனும் வரும். சரியா? ஸ்மார்ட் ஃபோனு நாய்ஸ் கேன்சலேஷன் தனியாக வரும். அது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நாய்ஸ் கேன்சல் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு குவாலிட்டி வந்து குறையும். அதனால இந்த பட்டனை மேலே நகர்த்திட்டோம் அப்படின்னா இது வந்து கேமராவுக்கு, கீழே இறக்குனா ஸ்மார்ட் ஃபோனுக்கு. சரியா? ரைட்டு. அதே மாதிரி குவாலிட்டி எப்படி, இப்போ இதோட குவாலிட்டியை செக் பண்ணிடலாம். பெஸ்ட்டு வந்துட்டு மைக்கு வந்துட்டு நமக்கு யூடியூப்பை பொறுத்தவரை எந்த அளவுக்கு வீடியோ குவாலிட்டி முக்கியமோ அதே அளவுக்கு வாய்ஸ் மைக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். அதுக்கு பெஸ்ட்டுன்னா இதுதான். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு ஒயர்லெஸ் மைக்கு ரிவ்யூ காட்டுறதா போட்டிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அது பெஸ்ட்டாக இருக்கும். சரியா? சரி, இது வந்து இன்டோருக்கு யூஸ் பண்ண சரி. அவுட்டோருக்கு அந்த மைக்கு ஒயர்லெஸ் மைக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கும். அது என்ன. சரி, இதோடைய குவாலிட்டி என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து இந்த டைப் வந்துட்டு இதை சொருகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு C டைப் வந்துட்டு கன்வெர்ட்டர் வேணும் இல்லையா? இது வந்து நம்ம இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோனுக்கோ ஐஃபோனுக்கோ ஸ்மார்ட் ஃபோனுக்குலாம் வந்துட்டு இந்த சைடில் எல்லாமே C டைப் வந்துடும் இல்லையா? அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பின்னு வேணும். சரி, அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கன்வெர்ட்டர் எப்படி வாங்குறது எப்படி என்னன்றதை அதை லிங்க்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதோடைய குவாலிட்டி என்னன்றதை செக் பண்ணிடுவோம். இதில் ஒரு பேட்ரி வந்து இருந்துச்சு. இந்த பேட்டரியை இதில் போட்டாச்சு. அதையும் காமிச்சிடுறேன். லூஸ் பண்ணால் இதெல்லாம் இருக்குது. சரியா? இந்த பேட்டரி கண்டிப்பாக இதெல்லாம் போட்டாகும். இது வந்துட்டு 44ன்னு நினைக்கிறேன். இந்த பேட்டரி வந்துட்டு பேட்டரி போட்டிருப்பாங்க 44. சரியா? இது அப்படியே பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே ப்ரோ. செக் பண்ணிடுவோம் மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுருந்தது வந்துட்டு கேமராவோடைய மைக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறது இந்த போயாவை M1 மைக்கோடது. சரியா? இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதுன்னா இங்கே இருங்க. உங்களுக்கு பொறுத்த கேட்குதா? இப்போ இதை டச் பண்ணால் இதோட குவாலிட்டி எப்படி. இப்போ நான் வச்சுருக்க டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர், அதாவது ஒரு 3.25 அடி கணக்கு வச்சுக்கோங்க. சரியா? அந்த டிஸ்டன்ஸில் இப்போ நீங்கள் என்னுடைய வாய்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்றது குவாலிட்டி உங்களுக்கு புரியும். இது அதில் பாதி அந்த அளவு வச்சுக்கோங்க. ஒரு 2 அடி அந்த டிஸ்டன்ஸு. கேமரா வந்துட்டு அதை கேப்சர் பண்ணுது. இதை வந்துட்டு இல்லையா? இப்போ வந்து இது நல்லா நாய்ஸ் கேன்சல்னு நல்லா இருக்கு. சரியா? சரி, ஓகே ப்ரோ. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பெஸ்ட்டு வந்துட்டு போயா M1 பெஸ்ட்டு மைக்கு. இதோடைய ப்ராடக்ட் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். லோ ப்ரைஸு, லோ காஸ்ட்டு, நல்லாயிருக்கும். சரியா? சரி, ஓகே ப்ரோ. மைக் வந்துட்டு இதோடைய இன்னொன்று ஒயர்லெஸ் வந்துட்டு சரி ஒயர்லெஸ் மைக்கும் கொடுத்துருக்கோம். இதோட ஒயர் மைக் வந்துட்டு இன்னும் லோ பட்ஜெட்டில் இதோட குவாலிட்டியானது அடுத்து வந்து கேட்டிருக்கீங்க. அடுத்து நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் வரும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே ப்ரோ. உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமான வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கமும் கிடைக்கும்.
ப்ராடக்ட் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய ப்ராடக்ட் நம்மளுடைய இது என்னன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஓகே, பை.